நீங்கள் நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேமஸான ஒன்று தெரியும். இந்த திருநெல்வேலி அப்படின்னு சொன்னாலே நமக்கு நிறைய பேருக்கு உடனே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னால், இந்த இருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒன்று இருக்கும் பாருங்களேன். அப்போது அந்த கடை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில், இன்றைக்கி நிறைய அந்த பிள்ளைங்க அடுத்த ஜெனரேஷன் வந்தனால நிறைய சேஞ்ச் இருக்குது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடை குறிப்பிட்ட நேரத்தில் நைட்டு ஓப்பன் ஆகும், அவ்வளோதான். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த பிஸ்னஸ் முடிஞ்சிடும். அந்த கடையில் லைனாக ஆட்கள் நிற்பாங்க. அதுவும் அந்த தீபாவளி டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டோக்கன் போட்டு அப்படி லைனாக நிற்பாங்க. ஆனால் அந்த கடை ஆரம்பிக்கப்பட்டது, அது இருக்கிற லொக்கேஷன், அந்த கடையினுடைய அட்மாஸ்பியரு, இது எல்லாத்தையும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கடையில் இவ்வளோ ஃபேமஸா அப்படின்னு நினைப்பீங்க. சில பரோட்டா கடை இருக்கும் பாருங்களேன், அந்த பரோட்டா கடையில் நம்ம போய் நிற்கவே முடியாது. ஆனால் அந்த கடையில் உள்ள பரோட்டா எப்படி இருக்கும்? ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் இப்போ ஆன்லைன் வந்ததுனால அழகாக ஆர்டர் பண்ணி எல்லோரும் வாங்கிடுவாங்க. அப்போ அந்த இடம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அங்கே கொடுக்கப்படுகிற பொருள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால எங்கே இருந்தாலும் அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குவிஞ்சிடுறாங்க. யாரோ ஒருத்தர் எனக்கு இடம் சரியில்லை, எனக்கு இடம் சரியில்லை, எனக்கு இந்த ஊர் சரியில்லை, எனக்கு இந்த கிராமம் சரியில்லை, நான் குடியிருக்கிற இந்த ஜனங்கள், இந்த சூழ்நிலை எனக்கு சரியில்லை, நான் இந்த இடத்த விட்டு போயிடணும், நான் இந்த இடத்த விட்டு மாறிடணும், இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போனால் தான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அதே இடத்திலேயே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். எந்த இடத்துல நீங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிறீங்களோ அதே இடத்துல உங்கள் தலையை உயர பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். எந்த ஊர்ல யோசேப்பை அரெஸ்ட் பண்ணாங்களோ, எந்த ஊர்ல அவனை சிறையில போட்டாங்களோ, எந்த ஊர்ல அவன் ஒரு தவறு செய்தவன் என்று குற்றம் சாட்டினார்களோ, அதே எகிப்தில கர்த்தர் பார்வோனுக்கு, ஆமேன், பார்வோனுக்கு தகப்பனாய் கர்த்தர் மாற்ற முடியும். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த இடத்திலேயே உங்களை ஆசீர்வதிச்சுட்டு தான் அடுத்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவாரு. அந்த இடத்திலிருந்து நீங்க சாட்சியா தான் வெளியே போகணும். அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை பெருக பண்ணி எடுத்துக்கொண்டு கடந்து போவார். உங்களை சுற்றிலும் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவார். ஆனால் அந்த இடத்திலே திரும்பி வரும்போது நீங்கள் தலை நிமிர்ந்து வருவீர்கள். கர்த்தருக்கு இடம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஹல்லேலூயா.